லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாருங்க, நமக்கு நடுவுல இருக்கிற எதுவும் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிய வேணாம். உள்ள வரதுல ஒன்னும் குறைஞ்சிராது. இல்ல வேணாமதா, நீ மாத்திக்க. சொல்றேன்ல. இல்ல என்னாச்சுதா? இல்லக்கா, ட்ரெஸ் மாத்தணும், ஒரு ரூம் தான் இருக்கு. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, உள்ள போய் மாத்திக்கோங்க. நேரம் ஆயிட்டே இருக்குதுமா, சீக்கிரமா போய் மாத்திட்டு வாங்க. அக்கா வாங்க போலாம். வாங்க. அமுதா, நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்க இந்த பக்கம் திரும்பி நின்று துணி மாத்திக்கோங்க, நான் அந்த பக்கம் நின்று மாத்திக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமுதா, ஒரு நிமிஷம். கண்ணாடியில் மாத்திக்கோ. அமுதா, நான் ரெடி. போலாம். சரி. என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இருக்காதா பின்ன? மனசு நிறைய சந்தோஷம் பூரிச்சு கிடக்குறப்போ முகம் தானா பளிச்சுன்னு தானே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அமுதாவை அசிங்கப்படுத்த போற நாடகம் அரங்கேற்றோம். முன்னுரை கோமதி அத்தை அவர்கள், முடிவுரை சிதம்பரம் அப்பச்சி அவர்கள். பொருள்: அமுதா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போவது. நீ சொல்றத கேட்கும்போது அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. இது அப்படியே நடந்துட்டா என்ன நடந்துட்டா கண்டிப்பா நடக்கதான் போகுது. இந்த தடவை தோக்க போறது நாம இல்ல, அந்த அமுதாதான். மாஸ் பண்ற. நான் என்னைக்கும் மாஸ் தான், அந்த அமுதா தமாசு தான். சரி, நாளைக்கு மிச்சத்தை பேசுவோம். கீழே போலாமா? போலாமே. என் பொண்டாட்டிக்கு நான் தான் புடவை கட்டி விட போறேன். போங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏய், என்கிட்ட ஏன்டி வெக்கப்படுற? வருது நரி வருது. இந்த நேரத்துல யாருடி சிவ பூஜையில கரடி புந்த மாதிரி? யாரு போன்ல? யாரும் இல்லடி, யம உன் அப்ப.
எடுத்து பேசு. ஹலோ சொல்லுங்க மாமா. என்ன சொல்லுங்க மாமா, எங்கடா இருக்க? சாரி கட்டி விட்டுட்டு இருக்கேன் மாமா. என்னது? இல்ல மாமா, வேட்டி கட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன், அது அப்படி ஆயிடுச்சு. எப்ப கீழே வருவ? அதுவா மாமா, ஒரு அரை மணி நேரம் ஆகும் மாமா. அரை மணி நேரம்லாம் கிடையாது, 5 நிமிஷத்துக்குள்ள நீ கீழே வரணும். இல்லன்னு வச்சுக்க, நான் மேல வந்து போட்டிருக்கிற டவுசரே போதும் தரன்னு கீழே எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருவேன். ஜாக்கிரதை. இல்ல இல்ல மாமா, நானே கீழே வந்துடுறேன். இதோ வந்துடுறேன் மாமா, நீங்க மேல வராதீங்க. இதோ வந்துடுறேன். மாப்பிள்ளனா கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்னு உங்க அப்பனுக்கு தெரியுதா? நீ தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்கே உன்னை உசுரோட விட்டதே பெரிய விஷயம். உனக்கு மரியாதை வர கேக்குதா? மறுபடியும் உங்க அப்பா தாண்டி போன் அடிக்கிறாரு. எந்திரி, கிளம்புடி. அம்மா தாயே, முதல்ல நீ தான் ரெடி ஆகணும். அப்புச்சி வான்னு கேட்கட்ட கூட அவ எப்படி சென்டர்ல உட்காந்து இழிச்சுக்கிட்டு பாத்தியா? இருக்காதா பின்ன? நீ அப்படித்தானே. பாப்பா, என்ன டைம் இவ்வளவு ஆச்சு? தெரியலங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆசாரு, தேங்காவை எவ்வளவு நேரம் தான் உருட்டிட்டே இருப்ப? ஏதோ பொண்ணு மாதிரி பொட்டு மஞ்சள் வச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க. எத்தனை மணிக்கு தான் தாலி கோப்பிய? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சட்டு புட்டு முடிச்சு அனுப்புவியா? அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. இவங்க சொன்னாதான் இவர் ஆரம்பிப்பாரோ? அம்மா, இப்ப நீ ஆரம்பிச்சுன்னா கரெக்டா இருக்கும்னு தோணுது. அப்படிங்கிற ஆசாரி, தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு முன்னாடி 3 பேரோட தாலி செயினையும் நல்லா உரசி பாத்துருங்க. என்ன சொல்றீங்க? செயினை உரசி பார்க்கணுமா? மா, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அதானே. ஏங்க, எதுக்கு உரசி பார்க்கணுங்கிறீங்க? திமிரு. அவங்க என்ன ஆசாரி சொல்றாங்க? எதுக்கு தாலி செயினை உரசி பார்க்கணும்? ஆமாங்கய்யா, இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் தாலி செயினை உரசி பார்த்துட்டு தான் கோர்த்து போட்டுக்கிறாங்க. எதுக்கு உரசி பார்க்கணும்? நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான நோக்கமும் இல்லைங்கய்யா. தங்கத்தோட தரம் எம்புட்டுன்னு தெரிஞ்சு போட்டுக்கிட்டா கழுத்துல தாலி எந்த அளவுக்கு உறுதியா நிக்கும்னு இதுவும் ஒரு மாதிரியான சாங்கியம் தாயா. என்னது? தாலி சங்கிலிய உரசி பார்த்து போட்டுக்கிறது சாங்கியமா? அது எந்த ஒரு சாங்கியம்? நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. நல்லதுன்னு ஆசாரிய சொல்றாருல, சாங்கியம் தானே. பிறகு தாலி கொடிய உரசி போடுறதுல என்ன இருக்கு? ஏன் பயப்படுறீங்க? ஏன் உங்க மருமகளுக்கு நீங்க செஞ்சு எடுத்துட்டு வந்த தாலி கொடி போலியா என்ன? இல்ல அது வெளியே தெரிஞ்சிடும்னு பயப்படுறீங்களா? என்ன விட்டா ஓர பேசுற? யார பார்த்து பயப்படுறீங்களா கேக்குற? வாய் இந்த என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஆரம்பிச்சுட்டாங்களா? எப்ப இவங்க இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரே அக்க போறதே. நாகு ஒண்ணு கடக்க ஒண்ணு பேசுறது கேட்டா நாங்க தான் பிரச்சனை பண்றோம்னு சொல்றது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் செலிப்ரேட் பண்ணவே விடுறது இல்ல. இரிட்டேட்டிங் கேர்ள்ஸ். இனிமே உங்க ஃபங்க்ஷனுக்கு அவாய்ட் பண்ணுங்க. யார் செயின் இப்ப போலியே செஞ்சிருக்காங்க?
இல்ல தெரியாம தான் கேக்குறேன். தான் பொண்டாட்டிக்கு தங்கத்துல தாலி எடுத்து போடவே என் தம்பி பக்கெடுத்து போய் கிடக்குறானா? யாருகிட்ட பேசுறீங்கன்னு பார்த்து பேசுங்க. அட 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 அடடா, நியாயத்தை பேசுற ஆளுங்களை பாரு. உங்க லட்சணம் எங்களுக்கு தெரியாதா என்ன? அமுதா நிச்சயத்துல அமுதாவோட நகையே எடுத்துட்டு வந்து சபையில உங்க நகையில வச்சவங்க தானே நீங்க. அதுக்கே தயங்காதவங்க இதுக்கா தயங்க போறீங்க? நீங்கள இம்புட்டு அழுத்தமா பேசுறத பார்த்தா இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தெரியாதான் கேக்குறேன். உன் லட்சணம் என்னன்னு தெரியாதா? உன் குடும்பம் என்ன ரொம்ப யோக்கியமான குடும்பமா? உன் மகன் என்ன பண்ண தெரியாது? உன் மகன் பணத்தை திருடிட்டு போய் அவன் பண்ண கூத்தெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா? அதான் ஊரெல்லாம் தெரிஞ்சு நாரி நாட்டம் உழைஞ்சு போச்சுல. அந்த புடவை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தேன்னு வைங்களேங்க, நடந்திருக்கிறதே வேற. எல்லாம் பெரிய 2 பேரும் யோக்கியமா மூடி பேசுறாங்க. இருக்கும். அம்மா இவ ரொம்ப பேசுறாமா. எப்ப வந்தாலும் ஒரே அக்கப்பரா இருக்கு. என்னங்க ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கீங்க? பெரியவங்களா இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஆமா மறந்துட்டேன். அப்ப ஒண்ணே சொல்லிக்கிறேன். இங்க பொண்ணுக்கு தங்கத்தாலி எடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு எங்க ரங்குனார் குடும்பம் ஒண்ணு வக்கத்து போயிரல. இருக்கப்பட்டவங்க தானே. நகை உரசி பாக்குறதுல அப்படி என்ன தப்புங்கிற? அத்தை எல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா நடக்குது. அம்மா என்னம்மா இங்க பாரு பரமு, கொஞ்சம் சும்மா இருடி. அம்மா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க நீ கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம மேல தப்பு இல்லல்ல. அவங்க சாங்கியத்துக்கு தானே உரசி பாக்குறேன்னு சொல்றாங்க. உரசட்டும், அவங்க முறைப்படியே பண்ணட்டும். அம்மா அவங்க நம்மள அவமானப்படுத்தணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. விடு, எதுவா இருந்தாலும் பிறவு பாத்துக்கலாம். உங்க முறை என்னவோ அதையே பண்ணு. என்னங்க இவங்க? அட விடு, இதுக்கு மேல கத்த முடியாது. பொறவேன்னா ஆசாரி அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, சாங்கியத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானே. ஐயா நீங்க ஆரம்பிங்க. சரிங்க. பரமு வந்து உட்காரு. மாப்பிள்ளை உட்கார் சொல்லு. உட்காரு. ஐயா நீங்க ஆரம்பிச்சு. சரி மெதுவா உரசியா. உட்காரு. நீ பாரு கம்ப்ளீட். பரமு எல்லாம் 916. அப்போ தங்கத்தை உரைச்சு பாத்துடலாங்களா? இல்ல, இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அதுக்கப்புறம் அது ஒரிஜினல் நகை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக தான். இவன் வேற எல்லாம் முடிய போற நேரத்துல தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் என்னப்பா, உங்க அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்கல்ல? ஏங்க, தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு இப்ப உரசி பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? வடிவேல ரொம்ப ரோசப்படுறத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஏதோ கலப்படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? என்னடா சத்தம் போடுற? இல்ல மாமா, குடும்பத்தை அசிங்கப்படுத்துறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதான் அவங்க எல்லாம் பேசி முடிச்சு சுமதி. ஆச்சாரி நீங்க ஆரம்பிங்க. சரிங்க. உங்க தாலி கொடி எதுமா? தெய்வானா கொண்டு போய் கொடு.
அடடடா, தங்கம்னா இதாயா தங்கம். கொடி நல்லா இருக்கீங்க. அடுத்து அமுதா, உங்க தாலி கொடியது அந்த நீல கலர் டப்பால இருக்கு. சரிம்மா. ப்ளூ கலர் பாக்ஸ்ல இருக்கிறது கவரிங் நகை, ரெட் கலர் பாக்ஸ்ல இருக்கிறது தான் ஒரிஜினல் தங்க நகை. ப்ளூ பாக்ஸ்ல அமுதாவோட தாலி செயினும், ரெட் பாக்ஸ்ல சுமதியோட தாலி செயினும் சபையில வைக்க போறோம். அதுக்கப்புறம் அமுதா அசிங்கப்பட போறா. எப்படி? அமுதா அசிங்கப்பட போறா, அவ்வளவுதான். அமுதா, உன் நிம்மதியெல்லாம் இன்னும் 2 நிமிஷம் தாண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்புச்சி உன்னை அடிச்சு விரட்டுற அழக பார்க்க தான் காத்துட்டு இருக்கேன். அமுதா, என்னையும் என் தம்பியும் அடி வாங்க வச்சுட்டல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருடி, உன் அப்புச்சியே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள போறாங்க. அது 916 தங்கம் தானே? என்ன கேள்வி இது? சில தங்கத்தை எல்லாம் உடைச்சு பார்க்காமலே சொல்லிடலாம் அது பவுஸ் என்னன்னு. இது அந்த வகையறாதான், சுத்தமான தங்கம். அப்புறம் எதுக்கே ரியாக்ஷனை மாத்தி கொடுக்குற? நாகு, என்னடி இது? தெரியலையேம்மா, எப்படி நடந்திருக்கும்? என்னடி இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியுது. என்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு கடைசியில குடும்ப மனத்தை கப்பத்தி இப்படி பண்ணிட்டீங்கல்ல. எதுவும் புரியாம பேசாத, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இரு. ஆயா பேசுற பாத்தியா? உன் மூக்கு உடஞ்சிருச்சா? 2 பேரும் போய் பாய்ச்சன் குடிங்கடி. தம்பி, இது உங்க செயின் தானே? ஆமா.